அம்மரவம்மா அம்மரவம்மா துளசோமனனுவலியுப ஓம சததமோ பரமுலே நோமினானோ மரவம்மா துளசோமனனுவலியுப ஓம சததமோ பரமுலே நோமினானோ மரவம்மா तुलसी जगज्जननी दुरितापहारिणी तुलसी जगज्जननी दुरितापहारिणी तुलसी जगज्जननी दुरितापहारिणी तुलसी जगज्जननी बनुमानो चिरकालमु बनुमानो चिरकालमु परमात्मुनि पादमुलगु बनुमानो चिरकालमु परमात्मुनि पादमुलगु पावनी भ्रमेन्द्राजो भक्ति सिल्नीरट महादेवी श्री तुलसोमा द्रोषुटकीने समयामो देवी श्री तुलसी बिल्व मल्लिकादि तुलसी बिल्व मल्लिकादि जलज सुमूल पूजलि पुण्यवे तुलसी बिल्व मल्लिकादि मरुवक पारिजात सरोज मरुवक पारिजात सरोज गुरुभगवकुल सुगन्धराज मरुवक पारिजात सरोज गुरुभगवकुल सुगन्धराज वरसुमूलचे त्यागराज वरसुमूलचे त्यागराज वरदानि पूजसे तुम श्री तुलसोमा तुलसोमा
गुरुमुखमनधीत्य प्राहवेदान् अशेषान् नरपति परिक्लुप्तं शुल्गमादातु कामः श्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिमान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் இந்த சன்னிவேஷத்தில் ஒரு வித்யாலயத்தில் பாரத் கலாச்சாருக்காக தொடர்ச்சியா இது அடியேனுடைய 14வது வருஷம். நம்பர் ஆஃப் உபன்யாசம்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா அதிகம் அடியேன்னு சொன்னது இங்க. ஏன்னா 3 வருஷம் 30 நாள் இங்கே சொல்லியிருக்கேன் திருப்பாவை. அதனால ஒரு 120 மேல தாண்டி இருக்கோம் இதே இடத்துல. எத்தனையோ வித்தியார்த்திகளுக்கு வித்யாதானம் பண்ண இடம் இந்த இடம். அதனால with great memories that are staple to my mind of this place, இன்னைக்கு அடியோங்கள் வழங்கக்கூடிய தலைப்பு பெரியாழ்வாரும் ஆண்டாளும். பெரியாழ்வார் திருத்தாப்பனார், அவர் வளர்த்தெடுத்த பெண் பிள்ளை ஆண்டாள். ஆனா உபோத்காதத்துல துளசியின் சாகித்யமா வந்திருக்கேன்னா, பொதுவாக நம் தமிழில் சொல்லுவது ஒரு வழக்கம் உண்டு, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று. ஏனைய விருட்சங்களுக்கோ செடிகளுக்கோ அது புஷ்பம் பூத்த உண்ணியோ வளரும் போது கொஞ்சம் வியூகிச்சு சொல்ல வேண்டிய ஒரு அவசியகத்தை இருக்கும். துளசிக்கு அப்படி இல்லையா. அது பூமியிலேந்து வரும்போதே வாசனையோடு வருமாம். கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினிம்னு ரிக்வேதத்தின் கிளபாகம். அதனால அந்த வாசனைங்கிறது பூமியிலேந்து உற்பத்தமாகும் போதே வருது. அது பூமியிலேந்து வந்தபடியால் துளசிக்கு அந்த பெருமை. இன்னைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய பெண் பிள்ளையும் பூமியிலிருந்து வந்தவளே. ஆனா ஆழ்வாராதியர்களில் இந்த இரட்டையருக்கு ஒரு பெருமை உண்டு. இவரை போல அப்பா இல்லை, அவளை போல பொண்ணு இல்லை. இப்போ முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் பெருமை மிக்கவர்களே. அயோனிஜர்கள்னு பேர். யாருக்கு பிறந்தா அதெல்லாம் ஒண்ணு நமக்கு தெரியாது, டீட்டெயில்ஸே தெரியாது. ஏதோ 1-2 சந்தர்ப்பம் மழையில இங்க சந்திச்சுண்டா இவர் விளக்கேத்தினார், அவர் விளக்கேத்தினார், பார்த்துட்டார், அவ்வளவுதான் ஆச்சு. திருமழிசைப்பிரானுடைய திருத்தந்தையார் தாயார் பெருமை மிக்கவர்கள். ஆனா விஸ்தாரமா அவர்களை பத்தி சொல்லல. நம்மாழ்வாருடைய திருத்தாயாரை பத்தி சொல்லியிருக்கா. உடையனங்கைன்னு பேரு. ஆனா அந்த உடையனங்கைக்கு அவளுக்கு பேர் உடையனங்கை திருவன் பரிசாரத்துல ஒரு தனி சன்னதி இருக்குங்கிற அளவுக்கு தான் தெரியுமே ஒழி, அதுக்கு மேல தெரியாது. சரி, கொஞ்சம் கிட்டக்க போயிடலாம். குலசேகர ஆழ்வார். குலசேகர பெருமாளுக்கு ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை ரங்கநாதருக்கு அவரே திருமணம் செய்து கொடுத்தார். அவளுக்கு சேரகுலவல்லி நாச்சியார்னு பேரு. அவரும் பெருமாளுக்கு மாமனார். அந்த பெருமை பெரியாழ்வாருக்கு உண்டு. ஆனா சேரகுலவல்லிய பத்தி பெருமாளோட கல்யாணம் பண்ணிண்டாங்கிறத தவிர்த்து வேற எதுவும் நமக்கு தெரியாது. அப்போ பெஸ்ட் காம்பினேஷனுங்கிறது இந்த அப்பா பொண்ணு தான். அப்போ வெறும் அப்பாவை மட்டும் சொல்லியிருக்கலாமே, பெண்ணை மட்டும் சொல்லியிருக்கலாமேன்னா அது ஒரு காம்போ ஆஃபரா வந்தாதான் நல்லா இருக்கு இல்லையா. எதுவுமே ஒரு காம்போவா இதோட அது சேர்ந்து வாங்குங்கோ. அந்த மூவி டிக்கெட்டை விட அவன் வெளியில விற்கக்கூடிய திரவியங்களுக்கு விலை அதிகம். அப்பதான் பசி எடுக்கும். காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் கண்மோவும் ஆழ்வார். அந்த மாதிரி இவரை சொன்னா அவளை சொல்லணும், அது ஒரு பெருமை. 2வது க்ஷேத்திரத்துக்கு பெருமை. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பெயர். ஆழ்வார்கள் பிறப்பிடத்தில் ஆச்சரியமான ஊர் இவ்வூர். இந்த ஊர் 2 ஆழ்வாரை பிறப்பித்தது. பெரியாழ்வார், ஆண்டாள். அது வேற ஒரு காம்போ. 2 பேரையும் ஜனித்தது இவ்வூர். இதுக்கு ஸ்தல புராணத்துல சொல்லும் போது 2 வேடுவர்கள் இருந்தார்கள். வில்லி, கண்டன் அப்படின்னு பேரு. கண்டனை ஒரு புலி துரத்த, அந்த கண்டனை தேடிக்கொண்டு வில்லி இவ்வூருக்கு வர நிறைய புற்றுக்கள், கரையான் புற்றுக்கள் சூழ்ந்திருக்க
அதை உடைத்து பார்த்து விடலாம் என்று நினைக்க, பல செல்வங்கள் கிடைக்க, செல்வங்களினால் ஒரு மாளிகை எழுப்ப வேண்டும் என்று நினைக்க, அங்கு பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்தருள அந்த வட பெருங்கோயில் உடையான், இது கூட எனக்கு பேர் இருக்கலாம், வட பெருங்கோயில் உடையான் அப்படின்னு இருக்கலாம். சம்ஸ்கிருத ஏதாவது பேர் இருக்கா? வடபத்ர ஷாயி. அந்த வடபத்ர ஷாயிக்கு ஆச்சரியமான கோவிலை எழுப்பினான் வில்லி. வில்லி புற்றால் ஏற்படுத்தப்பட்ட ஊரில், புற்றூரில் ஏற்படுத்தபடியால் வில்லி புற்றூர், வில்லி புத்தூர். ஆண்டாள் என்கின்ற சாக்ஷாத்து க்ஷமாம் கமலையான ஸ்ரீமத்வம் சேர்த்ததால் ஸ்ரீ வில்லி புற்றூர், ஸ்ரீவில்லி புத்தூர் அப்படின்னு அர்த்தம். இப்பேற்பட்ட ஊரில் சம்பத் சம்ருத்தினர் பிளலோகஞ்சியர் வியாக்கியானம் பண்ணும் போது அந்த தனியனுக்கு சம்பத் சம்ருத்தி, சம்பத் சம்ருத்தி என்ன என்று கேட்கும் போது, இந்த சம்பத் சம்ருத்தியாவது இவரும் இவளும், ஆழ்வாரும் அவர் வளர்த்த பெண் பிள்ளையும் அப்படின்னு அந்த இடத்துல எடுக்கிறார். இது பாண்டிய தேசத்துக்கு உட்பட்ட இடம். இந்த பாண்டிய தேசத்துக்கு உட்பட்ட இடத்தை பத்தி இப்ப தமிழ் பிரபந்தம் மட்டும் சொல்லியிருக்கலாம். இப்ப ஆழ்வாருடைய தனியன் எல்லாம் இருக்கு. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கழல் கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வாருக்கு நம்ம தனியன் சேர்க்கிறோம். ஆண்டாளுக்கும் உண்டு. இந்த ரெண்டு தனியன் இருக்கட்டும். இந்த தனியன்லாம் தமிழ்ல இருக்கு, வியாக்கியானங்கள் மணிப்பிரவாளத்துல இருக்கு. அதே ஆண்டாளை பத்தி சுவாமி வேதாந்த தேசிகன் கோதா ஸ்துதின்னு ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். கோதா சதுஷ்லோகின்னு இருக்கு. தமிழ்ல இருக்கு, சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அப்போ தமிழும் சம்ஸ்கிருதமும் உபய வேதாந்தம். உபய ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம்திங் விச் இஸ் duo, two in nature. எது ரெண்டும் இருக்கோ உபயன்னு அர்த்தம். அப்ப தமிழும் இருக்கு, சம்ஸ்கிருதமும் இருக்கு. அது மட்டும் பெருமை இல்லை. இந்த தாயார் ஆண்டாள் நாச்சியாரை பத்தி, பெரியாழ்வாரை பத்தி, அப்பா பெண்ணை பத்தி ஒரு முழு சரித்திரம் தெலுங்குல இருக்கு. அது விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்த மாமன்னன் கிருஷ்ணதேவராயன் அருளி செய்த ஆமுக்த மால்யதா. நான் அடிக்கடி சொல்வேன், உங்க ஆத்துல ஒரு பொன் குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோ, மால்யதான்னு பேருவீங்க. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? ரொம்ப சத்தியான வார்த்தை. ஆமுக்த மால்யதா அப்படின்னா என்ன சார்? அது சிம்பிளா தமிழ்ல சொல்லுங்களேன், சூடி கொடுத்த நாச்சியார். அதுதான் சம்ஸ்கிருதத்துல ஆமுக்த மால்யதா. நீங்க தெலுங்குன்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன்னா, தெலுங்கு பாதி சம்ஸ்கிருதம். ஆனா அப்படின்னு அவ கிட்ட சொன்னா அவ வந்து சண்டை போட மாட்டான். அதுதான் அவளுக்கும் நமக்கும் வித்தியாசம். அதனால அப்பேற்பட்ட ஆமுக்த மால்யதா காவியத்துல அந்த ஊரை பத்தி தெலுங்குல சொல்றா. அதை வர்ணிக்கிறார் கிருஷ்ணதேவராயர். சுவாமி ராஜாவா எழுதியிருக்காரு. அந்த காலம் அவ்வளவு படிச்சவாள்லாம் இருந்திருக்கா பாருங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த ஊர்ல தடாகங்கள் இருக்குமா, தடாகத்துல அழகான தாமரையும் அல்லிப்பூவும் பூத்திருக்குமாம். அதற்கு நடுவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லோரும் மேல நன்றாக மஞ்சள் பூசிக்கொண்டு அந்த தடாகத்தில் சென்று விடியகார்த்தால நீராடுவர்களாம். அப்போ அந்த அல்லிப்பூ தாமரை எல்லாம் ஒரு கலர்ல இருக்கு. இவ நீராடும் மஞ்சள் என்ப அந்த அந்த நிறம் போய் அதுல தங்குறது. அப்புறம் இதுல இருந்து இறங்கிட்டு அவ முதல்ல என்ன பண்ணுவான்னா, ரொம்ப ஆச்சாரக்காரா, வாயில வந்து உடனே வெத்தலை போட்டுருவாளாம். அதை வெத்தலையை போட்டுட்டு கையில கிடைக்கிற குச்சியால அதை நோண்டி நோண்டி எடுப்பாளாம். ஏன் சுவாமி இதெல்லாமா ஒரு காவியத்தில் எழுதுவான்னா? இப்போ வளவளான்னு ஒரு 100 பேஜ் எழுதணும்னா இதெல்லாம் சேர்த்து எழுதணும். இதெல்லாமும் ஒரு அனுபவம். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஒரு palette. He throws a beautiful palette in front of us. He speaks about the redness of the scarlets. He speaks about the redness that is attached to the lilies and the lotuses, as well as the yellow that is attached to the turmeric. ஒரு பியூட்டிஃபுல் கேன்வஸ். அதுதான் ஒரு போயட். நமக்கு முன்னாடி ஒன்னத்தை பெயிண்ட் பண்ணிடணும். பாக்கி கதையை என்கிட்ட சொல்ல விட்டுருவார். சய பூஜா பூஜ முர்கட்யூதடபட ஜல்தோயிலே பூனு சய பூஜா பூஜ முர்கட்யூதடபட
தோயிலே குரு வைதயன பசுபாலி போகடப்பூ பாகோபஜங்கள் வணி கியனிய அச்சுதமஜ்ஜனாதமுகடி முகிலில் திவ்ய பிரபந்த யுகாசு திரவிடாங்கட நதுகரோத்ரானோ புலோத்ரோ தரி சனித பத சானித பமக சரி கமர மக மரிச மின்னனைய நுள் இடையார் வீரி குழமேல் முழைந்த வழ்டு மென்னடையால் நம் பறந்து விளையாடும் வில்லி புத்தூரில் இசைக்கும் சனிதனித மகமல மகரி சனித சரி மகரி சரி மபத பமபத பொனசின தேயடி தருளை நகுலமுடைய பிரபுத செடி பல்லவுடு பேதபடின நேட பொலசின தேயடி தருளை நகுலமுதலிய பிரபுத செடி பல்லவுடு பேதபடின நேட நிருಪತಿ ವೇಣಿಯಂತಿ ಪುರಮುಖವೇನು ಮೆಲಗ ಬಾಸಿ ಧೃತಿ ಸಪವಲ ತು ಅಲ್ಪ ಪದ್ಮಮುರು பிரம்மச்சரியாசிரமத்திலும் ஒருவருக்கு மூங்கில் கட்டை குச்சி தேவை. அதே பிள்ளைக்கு கிரகஸ்தாசிரமம் வரும்போதும் அதே மூங்கில் குச்சி தேவை. அதே பிள்ளை ஒரு காலத்தில் சந்நியாசாசிரமம் மேற்கொண்டால் 3 கட்டைகளின் சேர்த்தி திருதண்டம் தேவை. அப்போ பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், சந்நியாசம் 3த்துக்கும் மூங்கில் கொடி தேவை. அதனால்தான் மூங்கில் குடில் அமுதம் அப்படின்னு அமுதனார பத்தியும் சொல்லுவோம், பெரியாழ்வார பத்தியும் சொல்லுவோம். இப்பேற்பட்ட வம்சத்தில் வந்த முகுந்த பட்டர் அவருடைய பத்னி பத்மாவுக்கு ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று ஒரு பிள்ளை பிறந்ததாம். இந்த பிள்ளை நல்ல மூக்கு மட்டும் இருந்தா போருமா, நல்ல ஞானம், கூர்மையான ஞானம். ஒருவேளை இந்த பிள்ளை பெருமாளுக்கு கருடன் கைங்கரியம் செய்வது போல் இருக்கின்றதே என்கின்ற ஆசை ஏற்பட்டது. கருடனுக்கு வேதாத்மான்னு பேரு. வேதங்களால் சொல்லப்படக்கூடிய கருட பகவான் இவனோ, அல்லது கருடனுக்கு மனசில் இருப்பது வேதங்களோ? வேதாத்மான்னு பேரு. வேதங்களுக்கு ஆத்மா இவனோ, இவனுடைய ஆத்மா வேதசாரமோங்கிற நினைக்கிற அளவுக்கு இருக்கா? அப்படின்னா பிறந்த இந்த குழந்தை கருடனை போல் இருக்கின்றதாம். இதன் சித்தத்தில் விஷ்ணு இருக்கின்றானோ அல்லது விஷ்ணுவின் சித்தத்தில் இவன் இருக்கின்றானோன்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருந்ததால் இந்த குழந்தைக்கு விஷ்ணு சித்தர்னு பேர் ஏற்பட்டது. இந்த விஷ்ணு சித்தரானவர் யோயம் தத்தே ஸ்வனிஷ்டம்னு தேசிகன் எடுக்கிறார். இந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு ப்ராப்பர் ஸ்கூலிங்னு கிடைக்கல. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அப்ப இல்லை ப்ராப்பர் ஸ்கூலிங். ஆனால் ஒரு பாடசாலைக்கு போகாமலேயே அத்தனை ஞானத்தையும் சேகரித்த பிள்ளை இப்பிள்ளை. குருமுகம் அனதீத்ய பிராகவேதான சேஷான்னு தனியன். அப்பேற்பட்ட இந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வந்ததாம். இவர் விஷ்ணு சித்தர் சிறு பிராயத்திலிருந்து கண்ணனிடத்தில் ஆழங்கால் பட்டிருந்தார். அவருக்கு கிருஷ்ணாவதாரத்துல ஒரு அனுபவம். ஆழ்வார்கள்ல பெரியாழ்வார், சுவாமி நம்மாழ்வார் இவர்களுக்கெல்லாம் கிருஷ்ணன்னா உயிர். குலசேகர பெருமாளுக்கு ராமன்னா உயிர். இப்படி சொல்லக்கூடிய 2 ஆழ்வார்களும் நமக்கு உயிர்னு நம்ம இருக்கணும். அதனால அப்பேற்பட்ட பெரியாழ்வார் இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர். இது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்கோ. இப்போ இது வரைக்கும் அவர் விஷ்ணு சித்தர். இந்த விஷ்ணு சித்தர் கிருஷ்ணர் மேல அவ்வளவு ஆசை. எந்த அளவுக்கு ஆசை? இதுக்கு ஒரு சுலபமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் என்ன சார்?
என்ன எங்க கிட்ட பாரத் கலாச்சார் ஆடியன்ஸ் கிட்ட போய் கேட்கறீங்களே, நாங்க சுகருக்கே டவுட்டை கிளியர் பண்றவா. ரோஹிணி தானே, ஆழ்வாருக்கு அது தெரியல. என்ன சார் அவரை போய் ஆழ்வாருங்கிறீங்களா, அது கூட தெரியல. ஹி டசன்ட் நோ ரோஹிணி. ஹி நோஸ் ரோஹிணி பட் ஹி won't mention ரோஹிணி. அவருக்கு கிருஷ்ணாவதாரம் நடந்த கிருஷ்ணாவதாரத்தை பாடுறோங்கிற எண்ணம் இல்ல. அவர் பாட பாட கண்ணெதிர்க்க கிருஷ்ணாவதாரம் நடக்கிற மாதிரியே இருக்கு. He relives and lives as if the avatara was happening right in front of his eyes. அதனால ஒருவேளை ரோஹிணியில இந்த குழந்தை பிறந்துடுத்துன்னு சொன்னா தேடிண்டே இருக்கக்கூடிய கம்சனுக்கு வேற அபவுட்ஸ் தெரிஞ்சு போயிடும்னு ஒரு பயம். அதனால ஆழ்வார் என்ன பண்ணிவிட்டாராம், விஷயத்தையும் சொல்லணும், அதை மறைச்சும் சொல்லணும். அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றிய அச்சுதன் நுட்டர். அத்தம்னா ஹஸ்தம், ஹஸ்தத்திலேருந்து 10வது நட்சத்திரம் நுட்டர். என்ன சார் அதுலயும் தெரிஞ்சு போயிடுமேனா அதுல ஒரு குழப்பம் இருக்கு.